வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இந்த பதிவில் அத்தியாயம் 11 இறுதி பதிவான 6ஆம் பதிவை பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் பராசரர் இந்த சிறு வயதில் அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற கண்டங்கள், உடல்நல பிரச்சனைகள் அல்லது இறப்பு போன்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பேசி வந்திருந்தார். சென்ற பதிவான 5ஆம் பதிவில் பராசரர் அந்த குழந்தையின் அம்மாவிற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அம்மாவிற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி கண்டறிவது என்பதற்கான விளக்கங்களை தந்திருந்தார். பெரும்பாலான விளக்கங்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்த விளக்கங்களாக இருந்தன. இந்த அத்தியாயத்தில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களில் பராசரர் ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அந்த குழந்தையின் அப்பாவிற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி கண்டறிவது என்பதை பராசரர் இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களில் விளக்கப் போகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்கள் மட்டுமே இந்த பலனை உறுதி செய்வதற்கு போதுமானது இல்லை. இதற்கு அடுத்து வருகின்ற பதிவான இந்த 12ஆம் அத்தியாயத்தில் வருகின்ற அரிஷ்டபங்கம் என்ற அந்த தடைகளை நீக்குகின்ற அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதையும் சேர்த்து ஆராய்ந்தால் மட்டுமே இந்த பலன்களை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஆனாலும் இது போன்ற ஒரு கிரக நிலைகள் இருந்தால் அந்த அப்பாவிற்கு ஏதேனும் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் என்ற விதமாக கருதி கொள்வதற்காக நாம் இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களையும் ஆராய்வோம். வாருங்கள், நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்களான ஸ்லோகங்கள் 34 மற்றும் 35 இந்த பதிவை நாம் துவங்குவோம். லக்னே மந்தோ மதே பௌமக ஷஷ்டஸ்தானே ச சந்திரமாக இதி சேன் ஜன்மகாலே ஷ்யாத் பிதா தஸ்ய ந ஜீவதி. லக்னே ஜீவோ தனே மந்த ரவி பௌம புதாஸ்ததா விவாக சமயே தஸ்ய பாலஸ்ய மிருதேயே பிதா என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. லக்னே மந்தோ என்றால் லக்னத்தில் சனி, மந்த என்பது சனி, லக்னத்தில் சனி. மதே பௌமக, மதே என்ற சொல்லுக்கு 7ஆம் பாவகம் என்ற பொருள் உண்டு. இதையும் நாம் பலமுறை இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் பார்த்திருக்கிறோம். பௌம என்றால் செவ்வாய். எனவே லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய். ஷஷ்டஸ்தானே 6ஆம் பாவத்தில், ஷஷ்ட என்பது 6ஐ குறிக்கும். எனவே 6ஆம் பாவத்தில் சந்திரமாக, சந்திரன். எனவே இந்த 3 கிரக நிலைகளை மட்டும் பராசரர் சொல்கிறார். லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், அதே போல 6ஆம் பாவத்தில் சந்திரன் என்று இருந்தால் இதி சேத் ஜன்மகாலே குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் ஷ்யாத் ஒருவேளை அல்லது நிச்சயமாக என்று இந்த ஷாத் என்ற சொல்லுக்கு 2 விதமான பொருளும் இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஏற்றபடி நாம் இதை புரிந்து கொள்ளலாம். பிதா தஸ்ய, தஸ்ய என்றால் அந்த குழந்தையின் அல்லது அதன், பிதா அப்பா, ந ஜீவதி உயிருடன் இருக்க மாட்டார் என்று இந்த முதல் ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். இதற்கான விளக்கங்களை நாம் பிறகு பார்ப்போம். எனவே 3 கிரக நிலைகள், லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், 6இல் சந்திரன் என்று இருந்தால் பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையின் அப்பா உயிருடன் இருக்க மாட்டார் என்று முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தில் லக்னே ஜீவோ என்றால் லக்னத்தில் குரு, தனே 2ஆம் பாவத்தில், தனபாவகம் என்ற 2ஆம் பாவகத்தில் மந்த ரவி பௌம புதாஸ்ததா என்றால், மந்த என்றால் சனி, பௌம என்றால் செவ்வாய், ரவி சூரியன், புதன். எனவே 4 கிரகங்கள் 2ஆம் பாவத்தில் இருக்க, விவாக சமயே கல்யாண நேரத்தில், திருமணமான நேரத்தில், எனவே இந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து பார்க்கிறோம் என்பதால் அந்த அம்மா அப்பாவிற்கு திருமணம் ஆகி அந்த முதலிரவு போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து அந்த குழந்தை கருவுற்ற பிறகு என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அது விவாக சமயே என்று இருப்பதால் அந்த திருமணம் காலத்திலேயே, இந்த திருமணமான சிறிது நாட்களிலேயே என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். தஸ்ய பாலஸ்ய அந்த குழந்தையின், மிருகத்தே பிதா அப்பா இறந்து இருப்பார். எனவே இது போன்ற ஒரு கிரக நிலை இருந்தால் லக்னத்தில் குரு,
இரண்டாம் பாவகத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன், அதே போல 6ல் சந்திரன் என்ற நிலையில் கிரகங்கள் இருந்தால் அந்த குழந்தையின் அப்பா அந்த குழந்தை அந்த அம்மா அப்பாவிற்கு திருமணம் நடந்த சில நாட்களிலேயே அல்லது சிறிது காலத்திலேயே அவருடைய அப்பா இறந்திருப்பார். இந்த 2 ஸ்லோகங்களுமே அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அப்பா உயிருடன் இல்லாத ஒரு விளக்கத்தை பராசரர் சொல்கிறார். இந்த 2வது நிலை இருந்தால் திருமணமான உடனேயே அந்த கருவுற்ற சிறிது நாட்களிலேயே அந்த குழந்தையின் அப்பா இறந்திருப்பார் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் என்பதை நாம் சற்றே தேடி பார்ப்போம். எனவே இந்த ஸ்லோகம் ஏன் இது போன்ற ஒரு சூழ்நிலையை பராசரர் சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். முதலில் நாம் இந்த 2வது ஸ்லோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு விளக்கமாக பார்க்கலாம் என்பதாக நினைத்தேன். எனவே இதை சற்றே புரிந்து கொள்வது, நான் சென்ற பக்கங்களில் ஒரு ஜாதக கட்டத்தை காட்டாமல் நானே எனக்கு தெரிந்த வகையில் விளக்கியிருந்தேன். சிலருக்கு அது புரிந்திருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். எனவே இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தின் மூலம் பராசரர் என்ன விதமான கிரக நிலைகளை சொல்லி விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். இப்போது 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தில் குரு, இது எந்த லக்னமாக இருக்கலாம். எனவே இந்த லக்னம் என்பதாக பராசரர் சொல்லவில்லை. நான் கன்னி லக்னம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்திருக்கிறேன். எனவே லக்னத்தில் குரு 2வது பாவகத்தில், இது 2ஆம் ராசியில் இல்லை, இது பாவக சக்கரம் என்பதாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இது ராசி சக்கரம் இல்லை. எனவே இது பாவக சக்கரம். கிரகங்கள் எந்த ராசியிலும் இருக்கலாம், ஆனால் அது 2வது பாவகத்தில் இருக்க வேண்டும் என்பதே பராசரர் சொல்ல வருவது. எனவே 2வது இது ராசி சக்கரம் இல்லை, பாவக சக்கரம். எனவே 2வது பாவகத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன், அதே போல 6ஆம் பாவகத்தில் சந்திரன் என்பதாக இந்த கிரக நிலைகளை சொல்கிறார். இப்படி இருந்தால் திருமணமான சிறிது காலத்திலேயே அந்த குழந்தையின் அப்பா இறந்திருப்பார் என்பதுதான் இந்த 2வது ஸ்லோகம் சொல்ல வருகின்ற செய்தி. எனவே இப்பொழுது லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது நாம் பொதுவாக அப்பாவிற்கான பாவகம் என்று சொல்லும் பொழுது அது 9ஆம் பாவகம் என்பதாக நாம் சொல்வோம். அந்த 9ஆம் பாவத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறது. எனவே அப்பாவிற்கு நல்ல நிலைமை இருக்கும். அந்த 2வது பாவகத்தில் பல பாவர்கள் இருக்கிறது என்பதால் அந்த குழந்தையின் குடும்ப சூழ்நிலை என்பது கஷ்டமான ஒரு நிலையாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் சந்திரனுக்கு 9ல் தான் சூரியன் இருக்கிறது என்பதாக நாம் பல்வேறு விதமாக இதை ஆராய முடியும். ஆனால் பராசரர் இந்த நிலையில் இந்த 2வது பாவகத்தில் இத்தனை கிரகங்கள், 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது, இந்த போல சந்திரன் 6ல் இருக்கும் பொழுது, குரு லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையின் அப்பா திருமணமான சிறிது காலத்திலேயே இறந்திருப்பார் என்பதாக சொல்கிறது. எனவே குரு பார்வை இருந்தாலும், 9ஆம் பாவத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் பராசரர் அதுபோல லக்னத்தில் திக்பலமாக இருக்கின்ற குரு என்ற விதமாகவெல்லாம் நாம் பார்த்தாலும் இந்த தன்மையை பராசரர் சொல்கிறார். இது ஏன் என்று ஆராயும் பொழுது பராசரர் இதுக்கு அடுத்து, அதாவது இந்த அரிஷ்டபங்கம் என்ற இந்த அத்தியாயத்துக்கு அடுத்து பராசரர் பாவகங்களை பற்றி பேச போகிறார். அப்பொழுது 10ஆம் பாவத்தை பற்றி பேசும்பொழுது 10ஆம் பாவத்தை அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக பராசரர் சொல்கிறார். ஆனால் இன்று நாம் பொதுவாக 9ஆம் பாவகத்தை அப்பாவிற்கான பாவகமாக வைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் பொதுவாக தமிழ்நாட்டில் பயன்படுத்துகின்ற 9ஆம் பாவகம் தான் அப்பா என்பதாக வைத்துக்கொண்டால், லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லை இந்த இடத்தில். ஆனால் அந்த 9ஆம் பாவத்திற்கு 6ல் அப்பாவை சொல்கின்ற சனி மற்றும் சூரியன். எனவே இரவில் பிறந்த குழந்தைக்கு சனி என்பது அப்பாவை சொல்லும், பகலில் பிறந்த குழந்தைக்கு சூரியன் என்பது அப்பாவை சொல்லும். எனவே இது பகலிலா இரவிலா என்ற 2 விதமான சந்தேகமும் தேவையில்லை என்பதால் சனி சூரியன் இரண்டுமே அந்த 6ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. எனவே லக்னத்திற்கு 9ஆம் பாவத்திற்கு 6ல் சனி சூரியன் என்ற 2 கிரகங்களும் இருந்து, இரண்டுமே பகை என்பதால் சனி சூரியன் நினைவு அவ்வளவு சிறப்பான ஒன்றாக சொல்லப்படாது. கூடுதலாக செவ்வாயும் இணைந்திருக்கிறது. எனவே அதே போல காலபுருஷனுக்கு 3 6ஆம் அதிபதியான புதனும் அங்கு இணைந்திருப்பது, அதே போல புதன் பாவருடன் இணைந்திருக்கும் பொழுது பாவர் என்று கருதப்படும் என்பதால் 4 பாவர்கள் இணைந்திருக்கின்ற ஒரு நிலை
எனவே பல்வேறு பல பாவ கிரகங்கள் ஒரே பாவத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் 6ஆம் பாவத்தில் 9க்கு 6இல் இருக்கும் பொழுது அப்பாவிற்கு இறப்பு என்பதை பற்றி பராசரர் சொல்கிறார். இதை நாம் நேரடியாக பார்க்கலாம். எனவே இந்த குருவின் பார்வை 9ஆம் பாவத்திற்கு கிடைத்தாலும் இந்த 6ஆம் பாவம், அதாவது 9க்கு 6ஆம் பாவம் 2ஆம் பாவம் வலிமையாக செயல்படுகிறது. குரு லக்னத்தில் இருப்பதால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதாக இது லக்னத்தை வைத்து நேரடியாக புரிந்து கொள்ளலாம். கூடுதலாக நாம் இப்பொழுது கிரக பார்வை எடுத்தாலும் செவ்வாய்க்கும் அந்த 9ஆம் பாவத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கும். செவ்வாய்க்கு சதுரஸ்ர பார்வைகள் என்ற 4 மற்றும் 8ஆம் பார்வைகள் முழு பார்வை என்பதாக பராசரர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். எனவே தன்னுடைய முழு பார்வையால் இந்த செவ்வாய் என்பது 9ஆம் பாவத்தை பார்க்கிறது. நான் காட்டிய இந்த அமைப்பில் ராசி பார்வையும், இந்த 4 கிரகங்களின் ராசி பார்வையும் 9ஆம் பாவத்திற்கு கிடைக்கும். ஆனால் இது வேறு ஒரு லக்னமாக இருந்தால் அந்த ராசி பார்வை என்பது இருக்காது. எனவே நாம் இந்த இடத்தில் ராசி பார்வையை கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒரு சில அமைப்புகளில் ராசி பார்வையும் அந்த 9ஆம் பாவத்திற்கு கிடைக்கும் என்பதாக நாம் சொல்ல முடியும். அடுத்து பராசரர் சந்திரனுக்கு சொல்கிறார். எனவே சந்திரனுக்கும் 9ஆம் பாவகம் என்பது அப்பாவை குறிக்கும். எனவே பராசரர் கிரகங்களிலிருந்து அதற்குரிய பாவங்களை தேட சொல்கிறார். எனவே சந்திரனுக்கும் 9ஆம் பாவகம் என்பதை நாம் தேடும் பொழுது சந்திரனுக்கு 9லும் இத்தனை பாவ கிரகங்கள், அதே போல சனி சூரியன் இரண்டுமே இருந்து கூடுதல் செவ்வாய் மற்றும் புதன் என்ற தன்மைகள் அந்த சந்திரனுக்கு 9லும் இருக்கிறது. எனவே சந்திரன் ஆடில் இருக்கும்போது சந்திரனுக்கு 9ஆம் பாவகமும் இது போல பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல குரு என்பது சந்திரனுக்கு 8இல் இருப்பதால் அந்த குருவிற்கு இந்த 9ஆம் பாவகத்துடனோ அல்லது அப்பாவை குறிக்கின்ற சனி மற்றும் சூரியன் என்ற 2 கிரகங்களுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எனவே குரு 12இல் இருக்கும் பொழுது அதனால் இந்த கிரகங்களை எந்த விதமாக தொடர்பும் கொள்ள முடியாது என்பதால் குருவின் தொடர்பும் இந்த கிரகங்களுக்கு இல்லை என்பதால் அதனுடைய முழுமையான பாவத்தன்மை என்பது வெளிப்பட்டு, எனவே லக்னத்திற்கு 9ஆம் பாவகமும் பாதிக்கப்படுகிறது. அதே போல 9க்கு 6இல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்பதால், அதே போல சந்திரனுக்கு 9ஆம் பாவத்திலே இத்தனை பாவ கிரகங்கள் இருக்கின்றன என்ற விதமாக சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் 9ஆம் பாவகம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விதமாக இந்த தன்மையை புரிந்து கொள்ளலாம். இதுவே ஒருவேளை லக்னத்துக்கு 9இல் நேரடியாக பாவ கிரகங்கள் இருந்து சந்திரன் 2இல் இருந்தால் இது போல நடக்குமா என்பதை பராசரர் சொல்லவில்லை. எனவே அதையும் நாம் ஒருவேளை லக்னம் மற்றும் சந்திரன் இரண்டையும் நாம் மாற்றி அமைத்து பார்த்தால், லக்னத்தை எடுத்து சென்று கும்பத்தில் எழுதி கொண்டு சந்திரனை நாம் இதற்கு 6இல் வரும்படி எழுதினால், அதாவது சந்திரனை எடுத்து சென்று நாம் ரிஷபத்தில் எழுதி பார்த்தால் இதே பலன் வருமா இல்லையா என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் பராசரர் அதை பற்றி சொல்லவில்லை. அதே போல இப்பொழுது முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், 6இல் சந்திரன் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். அதை நான் இங்கு காட்டப்போவதில்லை. பட் இதை கட்டத்தில் நீங்கள் லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், 6இல் சந்திரன் என்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இப்பொழுது 9ஆம் பாவத்திற்கு எந்த விதமான அமைப்புகள் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அந்த 9ற்கு 2ஆம் பாவகத்தில், அதாவது 10ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் என்ற 2 கிரகங்களின் பார்வை இருக்கும். சனிக்கு 10ஆம் பார்வை வலிமையான பார்வை, சனிக்கு 3-10 பார்வைகள் முழுமையான பார்வைகள். அதே போல செவ்வாய்க்கு 4-8ஆம் பார்வைகள் முழுமையான பார்வைகள். எனவே செவ்வாயின் 4ஆம் பார்வையும் சனியின் 10ஆம் பார்வையும் அந்த அப்பாவின் பாவகமான 9ஆம் பாவத்திற்கு 2 என்ற மாரக பாவத்திற்கு மிக வலிமையாக இருக்கும். அதே போல சனியின் 3ஆம் பார்வை என்பது முழுமையான பார்வை, அது அப்பாவின் மாரக பாவத்திற்கு 7ஆம் பாவத்திற்கு முழுமையாக கிடைக்கும். எனவே அப்பாவின் 2 மாரக பாவங்களும் மிக வலிமையாக சனி செவ்வாய் என்ற 2ஆலும் பாதிக்கப்படும்.
அதே போல செவ்வாய்க்கு 9ஆம் பார்வை என்பது முக்கால் பார்வை என்பதாக சொல்லப்படும். எனவே செவ்வாய்க்கு 9ஆம் பார்வை என்பது அரை பார்வை என்பதாக வரும். 7ஆம் பார்வை முக்கால் பார்வையாகும். எனவே அந்த 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை என்ற அரை பார்வையாலும் செவ்வாய் இந்த 7ஆம் பாவத்தை, அப்பாவிற்கு 7ஆம் பாவத்தையும் பார்க்கிறது. அதே போல இப்பொழுது சந்திரனை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு 2இல் ஒரு பாவர். எனவே செவ்வாய் என்பது 2இல் இருக்கிறது. சந்திரனுக்கு 8இல் சனி இருக்கிறது. எனவே பொதுவாக 8இல் சனி இருப்பது ஆயுளை கூட்டும் என்று சொன்னாலும் அது 9க்கு 12இல் இருக்கிறது என்பதால் அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பில்லை. அதே போல அப்பாவை சொல்கின்ற பாவகமான 9ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி என்ற சமசப்தம 6-12ஆம் அச்சில் செவ்வாய் சனி இருப்பதும் அந்த சந்திரனிலிருந்து 9ஆம் பாவத்திற்கும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை என்ற விதமாக இந்த ஸ்லோகங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இது பற்றி மேலும் ஏதேனும் கருத்துக்களோ அல்லது மேலும் தெளிவான விளக்கம் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இதை சொல்லலாம். எனவே பொதுவாக 2ஆம் பாவகம் என்பது பாதிக்கப்படுகிறது என்றால் அது அப்பாவிற்கு அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஏனெனில் 2ஆம் பாவகம் அப்பாவின் பாவகத்திலிருந்து 6ஆம் பாவகமாக வருகிறது என்பதால் 2ஆம் பாவகம் குடும்பத்தை குச்சொட்டும் என்ற விதமாகவும் நாம் இந்த 2ஆம் பாவகம் பாதிக்கப்படுகிறது என்பதை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதாகவும் நாம் இந்த ஸ்லோகங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து ஸ்லோகங்கள் 36 மற்றும் 37 பார்ப்போம். சூரியக பாபேன சம்யுக்தோ ஹி அதவா பாப மத்யகஹ சூர்யா சப்தமகஹ பாபஸ்ததா பித்ருவதோ பவே சப்தமே பவனே சூரியக கர்மஸ்தோ பூமி நந்தனக ராகுர் வியே ச யஸ் யைவ பிதா கஷ்டேன ஜீவதி. இதில் உள்ள அந்த சொற்களை நாம் தேடி பார்ப்போம், பொருள் தேடி பார்ப்போம். சூரியக சூரியன், பாபேன சம்யுக்தோ பாவர் என்று சொல்லப்படுகின்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தால், சம்யுக்த என்ற சொல்லுக்கு சேர்ந்திருத்தல், யுக்த என்றால் சேர்தல், சம்யுக்தல் என்றால் சேர்ந்து இருத்தல் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஹி அதவா இல்லையெனில் என்பதான பொருள். அத அதவா என்ற சொல்லுக்கு அப்படி இல்லையெனில் பாப மத்தியகஹ பாப பாவருக்கு மத்திய என்றால் இடையில், கஹ என்ற சொல்லுக்கு சென்றிருந்தல். எனவே சூரியன் ஒன்று பாவருடன் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது பாவருக்கு இடையில் பாவகர்த்தரி அமைப்பில் இருக்க வேண்டும். இந்த பாவகர்த்தரி என்பது சூரியன் இருக்கின்ற ராசிக்கு முன்பின் 2 ராசிகள் என்று இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. எனவே பாவகர்த்தரி என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. எனவே பாவகர்த்தரி என்பது சூரியன் ஒரு 10 பாகையில் இருக்கிறது என்றால் 8 பாகையில் அல்லது 7 பாகையில் ஒரு பாவர், 12 பாகையில் ஒரு பாவர் அல்லது 15 பாகையில் ஒரு பாவர் என்று ஒரே ராசியில் அதற்கு முன்பின் பாகைகளில் 2 பாவர் இருந்தாலும் அது பாவகர்த்தரி என்று சொல்லப்படும். அதே போல சூரியன் இப்பொழுது 10 பாகையில் இருக்கிறது என்றால் 7 பாகையில் அதே ராசியில் ஒரு பாவர், அடுத்த ராசியில் 2 பாகையில் ஒரு பாவர் என்றிருந்தாலும் அது பாவகர்த்தரி என்று சொல்லப்படும். அதே போல சூரியன் 10 பாகையில் இருக்கிறது என்றால் 15 பாகையில் ஒரு பாவகிரகம் இருக்கிறது, அதற்கு முந்தைய ராசியில் 20 பாகையில் ஒரு பாவகிரகம் இருக்கிறது என்றாலும் அது பாவகர்த்தரி என்றே சொல்லப்படும். அதே போல முன்பின் ராசிகளில் 2 பாவர் இருந்தால் அதுவும் பாவகர்த்தரி. அதே போல சூரியனுக்கு 11ஆம் பாவத்தில் ஒரு பாவர், 3ஆம் பாவத்தில் ஒரு பாவர் என்றாலும் அது பாவகர்த்தரி. எனவே சூரியனுக்கு முன்பின் சரியாக கிட்டத்தட்ட அதே பாகையில் 2 பாவர்கள், நாம் சூரியனுக்கு 4இல் ஒரு பாவர், 10இல் ஒரு பாவர் இருந்தாலுமே அது பாவகர்த்தரி என்று கருதப்படும். ஆனால் அது சரியான கோணத்தில் அமைந்தால் அதனுடைய பாவகர்த்தரி என்ற தன்மை மிகுந்து செயல்படும். அதனுடைய சரியான கோணம் என்பது இல்லையெனில் அருகில் இருக்கின்ற சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற பாவகிரகங்கள் சிறப்பாக அந்த பாவகர்த்தரி அமைப்பை தரும். தொலைவில் இருக்கின்ற கிரகங்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்படாது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆனால் இந்த பாவ கர்த்தரி என்பதை நாம் பொதுவாக முன்பின் ராசிகள் என்பதை வைத்தே பார்க்கிறோம். அதுபோல இல்லாமல் அந்த சூரியனுக்கு முன்பின்னாக ஈவன் நாம் சில ராசிகள் வரை கூட சென்று இந்த பாவ கர்த்தரி என்ற அமைப்பை தேட முடியும். எனவே இப்பொழுது நாம் இந்த இடத்தில் பராசரர் சொல்வதை மீண்டும் பார்ப்போம். சூர்யாத் பாப மத்தியகக, பாவருக்கு இடையில் சென்றிருந்தாலோ என்பதாக இந்த சூரியனுக்கு இருக்கின்ற பாவர்கள் தொடர்பு என்பதை பராசரர் சொல்லிவிட்டு, கூடுதலாக சூர்யாத் சப்தமகக என்றால் சூரியனுக்கு, சூரியனில் இருந்து சூர்யா ஆத் என்பதாக பார்த்து, சூரியனில் இருந்து சப்தமகக 7ஆம் பாவத்தில் பாவஸ்ததா 7லும் பாவர் இருந்து, எனவே சூரியனுக்கு சூரியனுடன் சேர்ந்து பாவர், சூரியனுக்கு பாவர் கர்த்தரி அமைப்பு, அதே போல சூரியனுக்கு 7ல் பாவர் என்று இருந்தால் அப்பொழுது பித்ருவதோ, அப்பாவின் இறப்பு, வதை என்பதாக நாம் சொல்லுவோம். எனவே அப்பாவின் இறப்பு பவேத் நடக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே சூரியனுடன் சேர்ந்து பாவர் இருக்க வேண்டும், அல்லது சூரியன் பாவ கர்த்தரி அமைப்பில் இருக்க வேண்டும். இந்த 2 நிலையில் ஏதேனும் ஒன்று இருந்து சூரியனுக்கு 7ஆம் பாவத்திலும் பாவர் இருந்தால் அப்பாவின் இறப்பு நடக்கும் என்று கருதலாம். தொடர்ந்து சப்தமே பவனே சூரியக, சூரியன் 7ஆம் பாவத்தில் இருந்து கர்மஸ்தோ, கர்ம பாவகம் என்ற 10ஆம் பாவத்தில், கர்மஸ்தோ 10ஆம் பாவகத்தில் பூமி நந்தனக, பூமியின் குழந்தை, நந்தன என்ற சொல்லுக்கு குழந்தை என்ற பொருள் வரும். எனவே பூமி நந்தன என்றால் அது செவ்வாயை குறிக்கும். தொடர்ந்து ராகுர் வியேச்ச, ராகு 12ஆம் பாவத்தில், விய பாவகம் என்பதால் அது செலவை குடிக்கின்ற பாவகம் என்ற விதமாக அது ராகு 12ஆம் பாவகத்தில் யஸ்ய ஏவ, அப்படி இருக்கும் என்றால் பிதா குழந்தையின் அப்பா, கஷ்டேன ஜீவதி, இந்த கஷ்டேன ஜீவதி என்ற சொல்லை 2 விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, கஷ்டேன ஜீவதி என்றால் அவர் வாழ்வது கடினம், உயிருடன் இருப்பது கடினம். ஜீவதி என்றால் உயிர் வாழ்தல், கஷ்டேன என்றால் அது மிகவும் கடினமானது என்பதால் அவர் இறந்திருப்பார் என்ற விதமாக அவர் வாழ்வது கடினம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அல்லது அவருடைய ஜீவனம் என்பது கஷ்டமாக இருக்கும், அவருடைய கடினமான ஒரு சூழ்நிலையில், பொருளாதார சிக்கலிலோ அல்லது இது போன்ற ஏதேனும் ஒரு பிரச்சனைகளில் சிக்கி வாழ்கின்ற ஒரு மனிதராக அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் இருப்பார். எனவே இந்த கஷ்டேன ஜீவதி என்பது உயிர் வாழ்வது கடினம், உயிர் வாழ்வது கடினம் என்று புரிந்து கொள்வதா, அல்லது அவருடைய வாழ்வு என்பது கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதா என்பதாக நாம் இதை 2 விதமாகவும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நேரடியான பொருள் என்பது அவர் உயிர் வாழ்வது கடினம் என்பதே சரியான பொருளாக இருக்கும். எனவே பராசரர் இந்த இடத்தில் இந்த ஜீவதி என்ற சொல்லை அவர் உயிர் வாழ்தல் என்ற விதமாகவே இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். ஆனால் நாம் இதை அவருடைய பொருளாதார சிக்கல் அல்லது மற்ற விதமான ஏதேனும் சிக்கல் என்பதாகவும் சிந்தித்து பார்க்கலாம் என்பதற்காகவே 2 விதமான பொருளையும் தந்திருக்கிறேன். எனவே இந்த இடத்தில் பராசரர் 2 விதமான கிரக நிலைகளை சொல்கிறார். ஒன்று, சூரியனுக்கு பாவர் தொடர்பு, சூரியனுடன் சேர்ந்த பாவர் அல்லது சூரியன் பாவகர்த்தரி அமைப்பில் 7ஆம் பாவகத்தில் பாவர் என்பதால் இது மிகவும் நேரடியாக சூரியனுக்கு ஏற்படுகின்ற பாவர் தொடர்பு. அதே போல சூரியன் என்பது அப்பாவை குறிக்கும் என்பதால் அதனுடைய 7ஆம் பாவகம் என்பதும் பாவர் இருந்தால் என்பதால் அது மாரகஸ்தானம் என்பதால் அது நேரடியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் தேவையில்லை. 2ஆம் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது சூரியன் 7ல், லக்னத்திற்கு 7ல் சூரியன், மீண்டும் அதை கன்னி லக்னம் என்ற விதமாக எடுத்து விளக்க முயற்சிக்கிறேன். எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சூரியன் 7ல் இருக்க வேண்டும், 10ல் செவ்வாய் இருக்க வேண்டும், ராகு 12ல் இருக்க வேண்டும் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த நிலையில் ஏன் இது அப்பாவிற்கான ஒரு பிரச்சனையை தருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, சூரியனுக்கு அதாவது அப்பாவிற்கு உயிர் இழப்பு அல்லது கடினமான ஒரு சூழ்நிலை, கண்டங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று சிந்தித்தால், பராசரர்
சூரியனை அப்பா என்று கருதி பார்க்கலாம் என்று சொல்கிறார். அதே போல சூரியனுக்கு 9ஆம் பாவகத்தையும் அப்பாவிற்காக பார்க்க வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இந்த 2 விதமான தன்மைகளும் பார்க்க வேண்டும். முதலில் நாம் சூரியனை லக்னமாக கருதி இந்த ஸ்லோகத்தை சிந்திப்போம். இப்பொழுது சூரியனை லக்னமாக எடுத்துக்கொண்டால் செவ்வாய் தன்னுடைய சதுரஷ்ரம் என்ற 4ஆம் பார்வையால் சூரியனுக்கு 7ஆம் பாவத்தை பார்க்கும். எனவே செவ்வாய் 4ஆம் பார்வை என்பது 100% வலிமை கொண்ட வலிமையான பார்வை. எனவே அது செவ்வாயின் பார்வை என்பது அந்த 7ஆம் பாவத்திற்கு இருக்கிறது. அதே போல ராகுவிற்கு 12ஆம் பார்வை என்பது இருக்கிறது, அல்லது ராகுவிற்கு 2ஆம் பார்வை. நாம் ஆன்டி கிளாக் வைஸ் என்று சிந்தித்தால், கடிகார எதிர் சுற்றில் சிந்தித்தால் ராகுவிற்கு 12ஆம் பார்வையும், கடிகார சுற்றில் சிந்தித்தால் 2ஆம் பார்வையும் என்ற விதமாக ஒரு சில கருத்து இருக்கிறது. அதை வலியுறுத்தும் விதமாக 12ஆம் பாவத்தில் ராகு என்று சொல்லும் பொழுது ராகுவின் 12ஆம் பார்வையும் இந்த சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதாக நாம் இந்த இடத்தில் கருதி கொள்ளலாம். எனவே 2 பாவரின் தொடர்பு என்பது 7ஆம் பாவத்திற்கு கிடைக்கிறது. மற்றபடி சூரியனுக்கு 2ஆம் பாவத்தில் நேரடியாக இந்த பாவர் தொடர்பு என்பது இல்லை. சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் பாவர் தொடர்பு என்பது இங்கு காண கிடைக்கிறது. அதே போல சூரியனுக்கு 9ஆம் பாவத்தையும் சிந்திக்க வேண்டும் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். எனவே சூரியனுக்கு 9ஆம் பாவகம் எனும் பொழுது இந்த இடத்தில் இந்த விருச்சிக ராசி இருக்கின்றது போல இருக்கின்ற அந்த நீலவண்ண கட்டம் என்பது 9ஆம் பாவகமாக இருக்கும். எனவே அந்த 9ஆம் பாவகத்திற்கு 2இல் செவ்வாயின் சப்தம பார்வை என்ற 7ஆம் பார்வை என்பது கிடைக்கும். அதே போல இந்த 9ஆம் பாவத்திற்கு 8இல் செவ்வாய் இருப்பதும் என்பதும் அந்த ஆயுளுக்கு குறைபாடு என்பதாக சொல்லலாம். ஆனால் ராகு இருப்பது அந்த 9ஆம் பாவத்திற்கு 10இல் தான் இருக்கிறது. எனவே அதற்கு நேரடியாக பெரிய பாவத்தன்மை என்பது அந்த 9ஆம் பாவத்திற்கு கிடைக்கவில்லை. எனவே பராசரர் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த அப்பாவிற்காக கண்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுமா, அல்லது அப்பாவின் பொருளாதார பிரச்சனைகள் என்பதை சிந்திக்க முடியுமா என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே சூரியனுக்கு 2ஆம் பாவகம் என்பது அப்பாவின் பொருளாதார தன்மைகளை சொல்லும் என்பதால் அதற்கு நேரடியாக இந்த செவ்வாய் ராகுவின் தொடர்பு என்பது கிடைக்கவில்லை. அதே போல அந்த சூரியனுக்கு 9ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவகம் என்று சிந்தித்தாலும் செவ்வாயின் தொடர்பு மட்டுமே இருக்கிறது. ராகுவிற்கு பெரிய தொடர்பு என்பது கிடைக்கவில்லை. எனவே எனக்கு இந்த கிரக நிலைகளை வைத்து அப்பாவின் பொருளாதார அல்லது மற்ற ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்ற விதமாக பெரிய தொடர்பு என்பது எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் பாவத்திற்கு மாரகஸ்தானத்திற்கு பாவர் தொடர்பு என்பது கிடைக்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் பற்றியும் நீங்கள் சற்றே சிந்தித்து வேறு ஏதேனும் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதா என்று ஆராய்ந்து மீண்டும் நாம் இது பற்றி நாம் தொடர்ந்து உரையாடுவோம். தொடர்ந்து ஸ்லோகங்கள் 38 மற்றும் 39 இந்த இரண்டையும் பார்ப்போம். தசமஸ்தோ யதா பௌமக சத்ருக்ஷேத்ர சமாக்ஷ்ரிதக மிரியதே தஸ்ய ஜாதஸ்ய பிதா சீக்ரம் ந சம்சயः ரிபுஸ்தானே யதா சந்திரோ லக்னஸ்தானே சனைಶ್ಚரः குஜஸ்ச சப்தமே ஸ்தானே பிதா தஸ்ய ந ஜீவதி என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. இந்த முதல் ஸ்லோகத்தை முதலில் நாம் பொருள் தேடுவோம். தசமஸ்தோ, தசம அஸ்த என்றாக பிரித்து 10ஆம் பாவம் என்பதாக இதை பிரிக்கலாம். யதா பௌமக, செவ்வாய் ஒருவேளை இருந்தால், யதா என்றால் இருந்தால் என்றதான ஒரு நிபந்தனையை சொல்கின்ற சொல். பௌமக என்பதால் அது செவ்வாய். எனவே 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சத்ருஷேத்ர பகை வீட்டில், ஷமாக்ஷ்ரிதக, சமாக்ஷ்ரித என்ற சொல்லுக்கு சேர்ந்து இருந்தால், அதாவது 10ஆம் பாவத்தில் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறது என்று சொல்லுவோம் பொதுவாக. அப்படி 10ஆம் பாவத்தில் செவ்வாய் திக்பலமாக இருந்தால் கூட அது பகை வீட்டில் இருந்தால் மிரியத்தை இறந்து விடுவார்.
தஸ்ய ஜாதஸ்ய அந்த ஜாதகரின் பிதா அப்பா. சீக்கிரம், தமிழில் நாம் சீக்கிரம் என்பதாக சொல்வோம். இது ஒரு சமஸ்கிருத சொல். சீக்கிரம் என்றால் விரைவாக, ந சம்சயக எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை பராசரர் இந்த இடத்தில் சொல்கிறார். எனவே 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகை வீட்டில் இருந்தால் அந்த குழந்தையின் அப்பா விரைவில் இறந்து விடுவார். எனவே இது நாம் பொதுவாக திக்பலம், 10இல் செவ்வாய் இருப்பது திக்பலம், சிறப்பான பலன்களை தரும் என்ற விதமாக நாம் பொதுவாக கருதுவோம். ஆனால் இந்த இடத்தில் பராசரர் பகை வீட்டில் இருந்தால் அந்த குழந்தையின் அப்பா விரைந்து இறந்து விடுவார், ந சம்சயக எந்த சந்தேகமும் இல்லை என்பதாகவும் இது மிகவும் உறுதியாக சொல்கிறார். தொடர்ந்து 2வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரிபுஸ்தானே, ரிப்பு என்ற சொல்லுக்கு 6ஆம் பாவகம், ரிப்பு என்றால் எதிரி என்பது பொருள் வரும். எனவே ரிபுஸ்தானே என்றால் 6ஆம் பாவத்தில், யதா சந்திரோ சந்திரன் இருந்து, லக்னஸ்தானே லக்னத்தில், சனைஸ்வரக சனி இருந்து, குஜஸ்ச செவ்வாய், சப்தமஸ்தானே 7ஆம் பாவத்தில், பிதா தஸ்ய அந்த ஜாதகரின் அப்பா, ந ஜீவதி இறந்து விடுவார் என்பதாக இந்த 39ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 39ஆம் ஸ்லோகத்தை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்கும் பொழுது, இது ஏற்கனவே 34ஆம் ஸ்லோகத்திலும் இதே தான் நாம் பார்த்திருந்தோம். அந்த ஸ்லோகம் என்பது வேறு விதமாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விளக்கங்கள், லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், 6இல் சந்திரன் என்ற இதே விளக்கம்தான் அந்த 34ஆம் ஸ்லோகத்திலும் இருந்தது. எனவே இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று இடைச்சர்கள் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அல்லது ஒரே விதமாக உள்ள விளக்கத்தையே 2 விதமாக எழுதப்பட்டு அது இந்த ஸ்லோகங்களுக்குள் புகுந்திருக்கிறது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்ல வருகின்ற செய்தி என்பது ஒரே ஒரு செய்தி தான். அதாவது லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், 6இல் சந்திரன் என்பது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. சொற்கள் வேறு விதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் கிரக நிலைகள் என்பது ஒரே நிலைதான். இதில் இந்த சனி மற்றும் செவ்வாய் இரண்டும் மரணக்காரக அவஸ்தையில் இருக்கிறது என்பதையும் நாம் கூடுதலாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதை நான் இந்த 34ஆம் ஸ்லோகத்தில் சொல்லவில்லை. எனவே சனி லக்னத்தில் இருப்பது மரணக்காரக ஸ்தானம், செவ்வாய் அதே போல 7இல் இருப்பது மரணக்காரக ஸ்தானம். எனவே 2 மரணக்காரக ஸ்தான அமைப்பில் உள்ள கிரகங்கள் லக்னம் மற்றும் 7இல் இருப்பது அப்பாவிற்கு சிறப்பான அமைப்பு இல்லை என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். இதையே நீங்கள் அடுத்து பராசரர் அந்த பாவங்களின் தன்மைகளை பற்றி பேசும் பொழுது 10ஆம் பாவகம் அப்பாவை சொல்கின்ற பாவகமாக சொல்லியிருப்பார். நாம் இந்த 10ஆம் பாவத்தை அப்பாவை சொல்கின்ற பாவகம் என்று புரிந்து கொண்டால், அந்த 10ஆம் பாவத்திற்கு பாவகர்த்தரி அமைப்பில் இந்த லக்னம் மற்றும் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற பாவர்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஏனெனில் 10ஆம் பாவத்துக்கு 4இல் சனி இருக்கும், 10ஆம் பாவத்திற்கு 10இல் செவ்வாய் இருக்கும். அதே போல இந்த சனி மற்றும் செவ்வாயின் முழுமையான பார்வைகளும் அந்த 10ஆம் பாவத்திற்கு கிடைக்கும். சனியின் 10ஆம் பார்வையும் செவ்வாயின் 4ஆம் பார்வையும் அந்த 10ஆம் பாவத்திற்கு கிடைக்கும். எனவே நேரடியாக அந்த பாவகர்த்தரி அமைப்பு, அதே போல கிரக பார்வைகள் என்பதை வைத்தும் இந்த லக்னத்திலும் 7ஆம் பாவத்திலும் இருக்கின்ற சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஸ்லோகம் 2ஆம் முறையாக வந்திருக்கிறது என்பதால் அதிக விளக்கம் என்பது தேவையில்லை. தொடர்ந்து நாம் இந்த முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகை வீட்டில் இருந்தால் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இப்பொழுது இந்த பகை வீடு என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பதையும் நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக நாம் இப்பொழுது செவ்வாய்க்கு பகை என்றால் புதன் கடுமையான பகை கிரகம். செவ்வாயின் முதல் எதிரி புதன் என்பது பலருக்கும் தெரிந்த செய்திதான். எனவே இப்பொழுது செவ்வாய் என்பது கன்னியிலோ அல்லது செவ்வாய் மிதுனத்திலோ இருந்தால் அது பகை வீட்டில் இருக்கிறது என்பதாக நாம் பொதுவாக கருதுவது வழக்கம். எனவே இப்பொழுது 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகை வீட்டில் என்று கருதினால், நாம் இப்பொழுது லக்னத்திற்கு 10ஆம் பாவகம் என்பதால் அது கன்னி லக்னமாக இருக்கலாம். அப்பொழுது கன்னி லக்னமாக இருந்தால்
புதன் மிதுனத்தில் இருந்தால் 10ஆம் பாவத்தில் பகையில் இருக்கும். அல்லது தனுசு லக்னமாக இருக்கலாம். தனுசு லக்னமாக இருந்தால் புதன் செவ்வாய் கன்னியில் இருக்கும் பொழுது அது 10ஆம் பாவத்தில் இருக்கும். எனவே இந்த விளக்கம் என்பது கன்னி லக்னத்திற்கோ அல்லது தனுசு லக்னத்திற்கோ மட்டுமே பொருந்தும் என்று பொதுவாக நாம் கருதுவது வழக்கம். ஆனால் இந்த இடத்தில் என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரையில் நாம் பராசரர் சொல்கின்ற தற்காலிக நட்பு மற்றும் நிரந்தர நட்பு என்ற இரண்டையும் சேர்த்து பொருத்தி பார்த்து அது பகை பெறுகிறதா இல்லையா என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பொதுவாக நாம் இப்பொழுது செவ்வாய்க்கு சுக்கிரன் என்பது சமமாக இருக்கும். நாம் நிரந்தர நட்பு என்று பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கு சுக்கிரன் சமமாக இருக்கும். ஒருவேளை செவ்வாய்க்கு சுக்கிரன் 2, 3, 4 அல்லது 12, 11, 10 என்ற இந்த 6 பாவங்களில் இல்லாமல் மற்ற 6 பாவங்களில் சுக்கிரன் இருந்தால் நிரந்தர நட்பு என்பது சமமாக இருந்து தற்காலிக நட்பு என்பது பகை பெற்று விடுவதால் அதுவும் பகை என்றே இருக்கும். எனவே இந்த ஸ்லோகம் என்பது இந்த தனுசு லக்னத்திற்கும் அதே போல கன்னி லக்னத்திற்கும் மட்டுமே பொருந்துகின்ற ஸ்லோகம் இல்லை. இது அனைத்து லக்னங்களுக்குமே இந்த அமைப்பு என்பது வரலாம். இது நாம் ஒருவேளை இந்த செவ்வாயின் லக்னங்களான மேஷம் மற்றும் விருச்சிகத்திற்கு மட்டுமே இதை நேரடியாக நாம் பொருத்தி பார்க்க முடியாது. எனவே மேஷத்தின் அதிபதி அங்கேயே இருக்கிறது என்றால் 10இல் இருக்கிறது என்றால் உச்சமாக இருக்கும். எனவே மேஷ லக்னத்திற்கு இந்த விதி பொருந்தாமல் இருக்கலாம். அதே போல விருச்சிக லக்னத்திற்கு பார்க்கும் பொழுது 10 என்பது நட்பு வீட்டில் இருக்கும். எனவே அந்த சூரியன் பகை பெற்றாலும் கூட, அதாவது தற்காலிகமாக பகை பெற்றாலும் கூட அது சமம் என்பதாகவே வரும். எனவே பகை பெற முடியாது. எனவே செவ்வாயின் லக்னங்களை தவிர மற்ற லக்னங்களுக்கு அந்த ராசியின் செவ்வாய் இருக்கின்ற ராசியின் அதிபதியின் அமைப்பை வைத்து தற்காலிகமாக அது நட்பிலா பகையிலா என்று பார்த்து இந்த தற்காலிக மற்றும் நிரந்தர என்ற இரண்டையும் சேர்த்து பார்த்து பகை வருகிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. இந்த எடுத்துக்காட்டு அமைப்பில் நான் காட்டியுள்ளது போல கன்னி லக்னத்திற்கு 10இல் செவ்வாய் இருந்து புதன் இப்பொழுது நான் மகரத்தில் இருப்பதாக காட்டியிருக்கிறேன். அல்லது அது தனுசில் கூட இருக்கலாம், அல்லது கும்பத்தில் இருக்கலாம், அல்லது விருச்சிகத்தில் இருக்கலாம். எங்கிருந்தாலும் அது தற்காலிகமாகவும் பகை, நிரந்தரமாகவும் பகை என்பதால் கடும் பகை என்ற அமைப்பில் இருப்பதால் இந்த அப்பாவிற்கு இறப்பு என்பதை நாம் ந சம்சயக என்ற விதமாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே சுருக்கமாக நாம் இது தற்காலிக நட்பு மற்றும் நிரந்தர நட்பு பகை இவற்றை கருத்தில் கொண்டு பகை வருகிறதா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும். அது பகையாகவோ அல்லது கடும் பகையாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 10ஆம் பாவத்தில் செவ்வாய் கடும் பகை அல்லது பகை என்ற அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த விதி பொருந்தும் என்பதாக நாம் இதை சிந்திக்க வேண்டும். எனவே மீண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதேனும் எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் இருந்து அதுபோல ஏதேனும் அப்பா விரைந்து இறந்திருக்கிறாரா இல்லையா, எனவே விரைந்து இறந்து விடுவார் என்பதால் சிறு வயதில் அப்பா இறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இது ந சம்சேக என்று சொல்லியிருப்பதால் இது ஒரு மிகவும் உறுதியான ஒரு விதி என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஏதேனும் எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் கிடைத்தால் இந்த விதி சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் ஸ்லோகங்கள் 40 மற்றும் 41 இவற்றை சிந்தித்து பார்ப்போம். பௌம அங்ஷகஸ்திதே பானவ் ஷனீனா ச நிரீக்ஷதே பிராக் ஜன்மனோ நிவ்ருத்திஹி ஷ்யான் மிருத்யுர்வா அபி சிசோஹோ பிதுஹு சதுர்த்தே தசமே பாபவ் துவாதசே ச யதா ஸ்திதவ் பிதரம் மாதரம் ஹத்வா தேசாத் தேசாந்தரம் பிரஜே. பௌம அம்சக ஸ்திதே என்பதாக அந்த முதல் சொல்லை பிரிக்க முடியும். இதை நேரடியான பொருள் என்றால் செவ்வாயின் அம்சத்தில் இருக்கின்ற என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இந்த அம்ச என்பதை பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் நவாம்சம் என்பதாக இதை சொல்கிறார். எனவே பொதுவாக ஜோதிட நூல்களில்
அம்சம் என்று மட்டுமே பொதுவாக குறிப்பிடப்பட்டால் அதை நவாம்சம் என்பதாக நேரடியாக புரிந்து கொள்கிறார்கள். அது சரியான புரிதல் தான். ஆனால் நான் இந்த இடத்தில் கூடுதலாக இது அம்மா அப்பாவை பற்றி பேசுகின்ற விளக்கம் என்பதால் இந்த அம்ச என்பதை துவாதசாம்சம் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் நாம் நவாம்சத்திலும் பார்க்க முடியும், துவாதசாம்சத்திலும் பார்க்க முடியும் என்பதாக நான் கருதுகிறேன். இல்லை, நீங்கள் நவாம்சத்தை மட்டும்தான் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் என்றாலும் அதுவும் சரியான ஒரு புரிதல் என்று நாம் கருத முடியும். எனவே செவ்வாயின் அம்சத்தில் இருக்கின்ற வானவ் சூரியன். எனவே சூரியன் செவ்வாயின் அம்சத்தில் இருக்க வேண்டும். எனவே சூரியன் மேஷத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ நவாம்சத்தில் இருக்க வேண்டும். நான் அதை துவாதசாம்சத்திலும் பார்க்கிறேன். எனவே செவ்வாயின் அம்சத்தில் சூரியன் இருந்து சனிநாச்ச நிரீட்சதே, சனியால் பார்க்கப்பட்டால். எனவே இதை இந்த சனியால் பார்க்கப்பட்டால் என்பதையும் நாம் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். எனவே பராசரர் பல்வேறு இடங்களில் அம்சத்திலும் பார்வை என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் என்பதை சொல்லியிருந்தார். எனவே இந்த செவ்வாயின் அம்சங்களில் சூரியன் இருந்து அது சனியால் அந்த அம்ச கட்டத்தில் பார்க்கப்பட்டால் என்பது ஒரு புரிதல். எனவே நவாம்சத்திலோ அல்லது துவேதசாம்சத்திலோ செவ்வாயின் அம்சத்தில் சூரியன் இருந்து அது சனியால் பார்க்கப்பட்டால் அந்த அம்ச கட்டத்தில் என்பது ஒரு புரிதல். இல்லை, நீங்கள் அம்சத்தில் பார்வையை கருத்தில் கொள்ளப் போவதில்லை என்றால் செவ்வாயின் அம்சத்தில் சூரியன் இருந்து அது ராசி கட்டத்தில் சனியால் பார்க்கப்பட்டால் என்று கூட நீங்கள் கருத்தில் கொள்ள முடியும். ஆனால் பராசரர் பல்வேறு இடங்களில் மிகவும் தெளிவாகவே அம்சத்தில் பார்வை இருக்கிறது என்று சொல்லியிருப்பதால் நான் அம்ச கட்டத்திலும் அந்த பார்வை என்பதை கருத்தில் கொள்ளலாம். எனவே செவ்வாயின் அம்சங்களில் சூரியன் இருக்க வேண்டும். அது அந்த அம்ச கட்டத்திலும் ராசி கட்டத்திலும் சனியால் பார்க்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு பிராக் ஜன்மனோ, ஜன்ம என்பது அந்த பிறப்பு என்பதை சொல்லும். பிராக் என்ற சொல் முன்பாக, அதற்கு பிறப்பு நிகழ்வதற்கு முன்பாக. நிவிருத்தி என்ற சொல்லுக்கு சந்நியாச வாழ்க்கை, துறவரம், ஆன்மீக வாழ்க்கை என்பதாக புரிந்து கொள்ளலாம். சியான் ஒருவேளை அல்லது சியாத் என்பதன் மறுவு. மிருத்யுர் வா அபி, மிருத்யு என்றால் இறந்திருக்கலாம். சிசோஹோ பிதுகு, குழந்தையின் அப்பா. எனவே இது போன்ற ஒரு கிரக நிலை இருந்தால் அந்த குழந்தையின் அப்பா அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக துறவரத்தை மேற்கொண்டிருக்கலாம் அல்லது இறந்திருக்கலாம் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது சதுர்த்தே தசமே, 4ஆம் பாவத்தில், தசமே 10ஆம் பாவத்தில் பாவர்கள், துவாதசேச்ச 12ஆம் பாவத்திலும் பாவர்கள். எனவே 4, 10ஆம் அச்சில் பாவர்கள், கூடுதலாக 12ஆம் பாவத்திலும் பாவர்கள். யதா ஸ்திதா ஒருவேளை இருந்தால், பிதரம் மாதரம் அப்பா மற்றும் அம்மா இருவரும், ஹத்வா இறந்த பிறகு, தேசாத் தேசாந்திரம் இதை பல்வேறு இடங்களில் அல்லது பல்வேறு நாடுகளில், வெளியூர்களில், வெளியிடங்களில் ஒரு இடத்தில் இல்லாமல் அங்கும் இங்குமாக பிரஜேத் அலைந்து தெரிகின்ற தன்மையில் அந்த குழந்தை இருக்கும். எனவே அம்மா அப்பா இருவரும் இறந்து விடுவார்கள். அந்த குழந்தை ஒரு இடத்தில் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அலைந்து தெரிகின்ற ஒரு சூழ்நிலையில் வளரும் என்பதாக இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முதல் ஸ்லோகத்தின் விளக்கத்தை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 4, 10ஆம் அச்சில் பாவர்கள் என்று சொல்கிறார். எனவே 4ஆம் பாவகம் அம்மாவை குறிக்கும், 10ஆம் பாவகம் பராசர சொல்படி அம்மாவை குறிக்கும். எனவே 4க்கு மாரக பாவகம் 10, அதில் பாவர், 10ற்கு மாரக பாவகம் 4, அதிலும் பாவர் என்பதால் அம்மா அப்பா இருவருக்கும் பாவர் தொடர்பு என்பது வந்து விடுகிறது. ஆனால் இந்த 4, 10 என்பது மட்டும் போதாது, கூடுதலாக பராசரர் 12ஆம் பாவகத்தையும் சொல்கிறார். 4 மற்றும் 10ஆம் பாவகத்தில் பாவர்கள் என்பதால் அது அம்மா அப்பாவை நேரடியாக காட்டுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த 12ஆம் பாவகத்திலும் பாவர்கள் தொடர்பு என்று கூடுதலாக சொல்கிறார். எனவே இப்பொழுது 4, 10 என்று நாம் அம்மாவை வைத்து பார்த்தால், அம்மாவிற்கு 4ஆம் பாவத்திற்கு
அதிலும் பவர் 7லும் இருக்கிறது. சிலர் அப்பாவை 9ஆம் பாவகம் என்று கருதலாம். அப்படி 9ஆம் பாவகம் என்று கருதினால் அப்பாவின் பாவத்திற்கு 2 8ஆம் அச்சிலும் பாவர் என்பதாக சொல்கிறார். ஆனால் இந்த 4 10ஆம் அச்சில் பாவர்கள் இருப்பது என்பது அம்மா அப்பா இருவருக்குமே சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஆனால் கூடுதலாக பராசரர் இந்த 12ஆம் பாவத்திலும் பாவர்கள் இருப்பது என்பதாக சொல்கிறார். அப்படி இருந்தால் அந்த குழந்தை வெளி இடங்களில் அலைந்து தெரியும். 12இல் பாவர் என்பது வெளி இடங்களில் வாழ்வதில் பிரச்சனைகள் என்பதாகவும் நாம் இதை கூடுதலாக இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஸ்லோகம் 42 பார்ப்போம். ராகு ஜீவௌ ரிபுக்ஷேத்ரே லக்னே வா அத சதுர்த்தகே த்ரயோ விம்சதிமே வர்ஷே புத்திரஸ்தாத்தம் ந பஷ்யதி. இந்த ஸ்லோகமும் புரிந்து கொள்ள சற்றே கடினமான ஒன்று. இதனுடைய சொற்கள் என்பது நேரடியான பொருள்தான். ஆனால் இதனுடைய உட்பொருள் என்ன, பராசரர் இந்த ஸ்லோகத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறார், எப்படி இந்த விதியை நமக்கு எடுத்து வைக்கிறார் என்பது சற்றே புரிந்து கொள்ள கடினமான ஒன்று. உங்களுக்கு இந்த ஸ்லோகம் புரிந்தால், இதனுடைய உட்பொருள் புரிந்தால் அதனுடைய கருத்து என்ன என்றும் பகிருங்கள். முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ராகு ஜீவௌ, ராகு ஜீவ என்றால் அது குருவை குறிக்கும். எனவே ராகு மற்றும் குரு இரண்டும் ரிபுக்ஷேத்ரே 6ஆம் பாவத்திலோ, லக்னே வா அத லக்னத்திலோ, சதுர்த்தகே 4ஆம் பாவத்திலோ. எனவே ராகு மற்றும் குரு இணைந்து 3 இடங்களில் இருக்கக்கூடாது என்பதாக பராசரர் சொல்கிறார். ஒன்று 6ஆம் பாவகம், இன்னொன்று லக்னம் அல்லது 4ஆம் பாவகம் என்று இந்த 3 பாவத்தில் இருந்தால் த்ரயோ விம்சதிமே வர்ஷே, த்ரய என்ற சொல்லுக்கு 3 என்று பொருள். விம்ச என்பது 20 என்பதை குறிக்கும். எனவே த்ரயோ விம்சதி என்றால் 23 வருஷே, 23ஆம் வயதில் புத்திர குழந்தையால் தாத்தம், தாத்தம், தாத்தம் என்றால் அப்பா என்பது குறிக்கும். ந பஷ்யதி பார்க்க முடியாது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே ராகு குரு இரண்டும் இணைந்து 6ஆம் பாவத்திலோ லக்னத்திலோ 4ஆம் பாவத்திலோ இருந்தால் 23ஆம் வயதில் அந்த குழந்தையால் தன் அப்பாவை பார்க்க முடியாது. எனவே பார்க்க முடியாது என்று சொல்வதால் அப்பா ஒருவேளை அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வேற எங்கோ சென்றிருக்கலாம், அல்லது துறவரம் அல்லது வெளியிடங்களில் வாழ்ந்து, அல்லது அம்மாவை விட்டு பிரிந்து என்பதாக எங்கேயோ சென்றிருக்கலாம், அல்லது அப்பா என்பவர் இறந்திருக்கலாம் 23ஆம் வயதில் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதில் முதலில் குரு ராகு இணைவு என்பதை நாம் குருவை ஏன் அப்பாவிற்காக எடுத்து கிடைக்கிறோம் என்பது சற்றே சிந்திக்கக்கூடிய ஒன்று. எனவே 9ஆம் பாவத்திற்கு இன்னொரு காரகர் என்பது குருவாகும். எனவே ஒரு அப்பா என்பது ஒரு குழந்தைக்கு குருவாகவும் செயல்படுவார், அதாவது சொல்லிக் கொடுக்கின்ற ஆசானாக இருப்பார். எனவே அப்பாவிற்கு குரு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரகம் வகிக்கிறது. எனவே அந்த குரு ராகு இணைதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் அது 3 பாவங்களை சொல்கிறார். லக்னத்திலோ 4ஆம் பாவத்திலோ 6ஆம் பாவத்திலோ என்பதாக சொல்வதால் இது எப்படி அந்த குரு ராகு இணைவு என்பதை நாம் எப்படி சிந்திக்கிறோம். இப்போ குரு ராகு லக்னத்தில் இருந்தால் 9ஆம் பாவத்திற்கு 5இல் இருக்கும், 4இல் இருக்கிறது என்றால் 9க்கு 8இல் இருக்கும். அதுவே 6இல் இருக்கிறது என்றால் 9க்கு 10இல் இருக்கும். எனவே இதில் 10ஆம் பாவத்தில் குரு ராகு என்பது அத்தனை பெரிய பிரச்சனைக்குரிய பாவகமாக நாம் ஒரு கிரக நிலையாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அது 23ஆம் வயதில் என்று எப்படி சொல்கிறார் என்பதும் எனக்கு இன்னும் புரியவில்லை. நான் இதை குருவு ஒரு ஆண்டிற்கு ஒரு ராசி நகரும் என்ற விதமாக, ஒருவேளை குரு லக்னத்தில் இருக்கிறது என்றால் 23ஆம் வயதில் 2வது சுற்று முடிந்து 12ஆம் பாவகத்தில் குரு இருக்கும் என்றாக வைத்து, ஆனால் லக்னத்தில் இருக்கிறது என்பதால் அது எப்படி அந்த 23ஆம் வயதில் பார்க்க முடியாது. அதே போல இந்த கணக்கீடு என்பது 4ஆம் பாவத்தில் இருந்தால் அது போல செயல்படாது. எனவே எப்படி அந்த 23ஆம் வயது என்பது வந்தது என்பதும் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த 23ஆம் வயது எப்படி சொல்கிறார் என்பது உங்களுக்கு கருத்தில் ஏதேனும் கருத்து தோன்றினால் சொல்லுங்கள். அதே போல இந்த குரு ராகு இணைவு லக்னம் 4 மற்றும் 6ஆம் பாவத்தில் ஏன் பிரச்சனைக்குரியதாக ஒன்றாக சொல்லப்படுகிறது? அப்பாவிற்கு
என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்பது இன்றியமையாதது. எனவே இந்த ஸ்லோகமும் சற்றே புரிந்து கொள்ள, முழுமையான பொருளை புரிந்து கொள்வது சற்றே கடினமான ஒன்றாக இருக்கிறது. வாருங்கள் தொடர்ந்து தேடுவோம். இந்த பதிவின் இறுதி 3 ஸ்லோகங்களில் 43, 44 மற்றும் 45 பராசரர் பொதுவான சில விதிகளை எடுத்துரைக்கிறார். இந்த அப்பா அம்மா இவர்களுக்கு வருகின்ற இந்த அரிஷ்ட என்ற தீங்கு தரும் தன்மைகளை எப்படி பொதுவாக கண்டறிவது என்பது பற்றிய பொதுவான செய்திகளை பராசரர் இங்கு எடுத்துரைக்கிறார். முதலில் ஸ்லோகம் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். பானுகு பிதாச்ச ஜந்தூனாம் சந்திரோ மாதா ததைவச்ச பாப திருஷ்டியுதோ பானுகு பாப மத்தியகதோ அபீவா பித்ரரிஷ்டம் விஜ்ஞானியாச் சிசோர்ஜாதஸ்ய நிஷ்சிதம் பானோஹோ ஷஷ்டாஷ்டம அக்ஷ ஸ்திதைஹி பாபைஹி சௌமிய விவர்ஜிதைஹி சுக பாவ கதைர்வா அபி பித்ரரிஷ்டம் வினிர்திஷேத் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த சொற்களை நாம் முதலில் பிரித்து பொருள் தேடுவோம். பானுகு பிதாச்ச, சூரியன் அப்பா, சூரியன் என்பது அப்பாவை குறிக்கிறது. ஜந்தூனாம், அனைத்து உயிர்களின். இந்த பராசரர் இந்த அத்தியாயத்தில் சில இடங்களில் பிறப்பு என்பதை ஒரு உயிர் என்ற விதமாக ஜந்து என்பதாக சொல்கிறார். எனவே இது மனித பிறப்புகளுக்கு மட்டுமல்லாமல் மற்ற வீட்டில் வளர்கின்ற ஆடு, மாடு அல்லது நாய் போன்ற ஏதேனும் வளர்ப்பு உயிரினங்கள் என்று அனைத்திற்குமே சூரியனை வைத்து அதனுடைய அப்பாவின் பொருள் தன்மையை தேடலாம் என்பதாக ஜந்து என்பதாக இந்த உயிர்கள் என்ற விதமான பொருளை சொல்கிறார். எனவே பானு பிதாச்ச ஜந்தூனாம், எனவே அனைத்து உயிர்களின் அப்பா என்பது சூரியனை குறிக்கிறது. சந்திரோ சந்திரன், மாதா அம்மா, ததைவச்ச அவிதமே. எனவே சூரியன் சந்திரன் இவற்றை வைத்து அனைத்து உயிர்களின் அப்பா மற்றும் அம்மா இவர்களுடைய தன்மையை நாம் தேட முடியும். பாப திருஷ்டியுதோ பானுகு, எனவே பாவர்களின் பார்வையை பெறுகின்ற சூரியன், அல்லது பாப மத்தியகதோ, பாவர்களுக்கு நடுவில் பாவகர்த்தரை அமைப்பில் சென்று அபீவா இருந்தாலும். எனவே பாவருடன் சேரக்கூடாது சூரியன், பாவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பித்ர அரிஷ்டம், அப்பாவிற்கு தீய பலன்கள், விஜ்ஞானியா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஷோர் ஜாதஸ்ய, குழந்தையின் பிறப்பை ஒட்டி, நிச்சிதம் உறுதியாக என்பதாக இந்த முதல் 3 வரிகள் சொல்கிறது. எனவே இந்த முதல் 3 வரிகளில் சூரியனுக்கு பாவர் தொடர்பு, பாவருடன் சேர்க்கை அல்லது பாவர்களுக்கு இடையில் இருத்தல் என்பது இருந்தால் அது அப்பாவிற்கு அரிஷ்டம் என்பதை கொண்டு வந்து தருகிறது, அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தை ஒட்டி என்பதாக புரிந்து கொள்ளலாம். இந்த அடுத்து இருக்கின்ற 2 வரிகளை பற்றி சிந்திக்கும் பொழுது, பானோகோ சூரியனின் ஷஷ்ட அஷ்டம் 6 மற்றும் 8ஆம் அக்ஷஸ்திதைஹி ராசிகளில் இருக்கின்ற, எனவே சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து 6 மற்றும் 8ஆம் ராசிகளில் பாபைஹி பாவர்கள் இருந்தால், எனவே சூரியனுக்கு 6, 8இல் பாவர்கள் இருந்தால் என்பதை நாம் நேரடியாக சூரியனுக்கு 7ஆம் பாவத்தில் பாவகர்த்தரி அமைப்பு என்பதாக கூட இதை நேரடியாக புரிந்து கொள்ளலாம். எனவே சூரியனுக்கு பாவகர்த்தரி என்பதாக பராசரர் முதலில் சொன்னார். இப்பொழுது சூரியனுக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற பாவகர்த்தரி அமைப்பு என்ற விதமாக 6, 8ஆம் ராசிகளில் பாபைஹி பாவர்கள். இந்த பாபைஹி என்பது கூட ஒரு பாவர் இல்லாமல் பல பாவர் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் 6, 8 என்று 2 இடத்திலுமே 2 பாவர்கள் என்பதால் அது பாவர்கள் என்பதாகவே நாம் பொருள் கொள்ள முடியும். சௌமிய விவர்ஜிதைஹி, சுபர்கள் தொடர்பு இன்றி, சுகபாவ 4ஆம் பாவத்தில் கதர் அபீவா சென்றிருந்தாலோ, பித்ர அரிஷ்டம் தந்தைக்கு பிரச்சனைகள், தொல்லைகள், வினிர்திஷேத் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த முதல் 3 வரிகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, சூரியன் என்பது பொதுவாக அப்பாவை குறிக்கும், சந்திரன் என்பது அம்மாவை குறிக்கும்.
எனவே இந்த சூரியனுக்கு பாவர்களின் பார்வையோ பாவகர்த்தரி அமைப்போ இருந்தால் அது அப்பாவிற்கு நிச்சயமாக தீமைகளை தரும். அதைத் தொடர்ந்து இறுதி 2 வரிகளை பார்க்கும் பொழுது சூரியன் 6, 8 மற்றும் 4ஆம் ராசிகளில் சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து 6, 8 மற்றும் 4ஆம் ராசிகளில் பாவர்கள் தொடர்பு சுபர்கள் தொடர்பு இன்றி இருந்தால் அப்பொழுதும் அப்பாவிற்கு பிரச்சனைகள் என்பது இருக்கும். எனவே 4ஆம் பாவத்தையும் கூடுதலாக சேர்த்து சொல்கிறார். எனவே 4ஆம் பாவகம் என்பது சூரியனிலிருந்து 4ஆம் பாவகம் என்பது அப்பாவிற்கான பாவகம் என்பதால் 7ஆம் பாவத்திற்கு 6, 8 என்பது இருக்கக்கூடாது. அதே போல கூடுதலாக 4ஆம் பாவத்திலும் பாவர்கள் 7ஆம் பாவத்திற்கு 6, 8 பாவர்கள் இருக்கக்கூடாது. அதே போல 4ஆம் பாவத்திலும் பாவர்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் அப்பாவிற்கு சுகம் என்பது இருக்காது என்பதால் பிரச்சனைகள் தொல்லைகள் போன்றவை இருக்கும் என்பதாக இந்த பொதுவான விதிகளாக பராசரர் சொல்கிறார். தொடர்ந்து இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகம் 45 பராசரர் இந்த பொதுவான விதிகளையே தொடர்கிறார். ஏவம் சந்திராத் ஸ்திதைஹி பாபர் மாதுஹு கஷ்டம் விசாரயேத் பலா அபல விவேகேன கஷ்டம் வா மிருத்யும் ஆதிசேத் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏவம் இப்படியாக சந்திராத் ஸ்திதைஹி சந்திரனில் இருந்து உள்ள பாவர்களை கொண்டு மாதுகு கஷ்டம் அம்மாவிற்கு வரும் தொல்லைகளை விசாரையே ஆராயுங்கள். எனவே சூரியனுடன் பாவர்கள் சேரக்கூடாது. அதே போல சூரியனுக்கு 7இல் அதாவது 7ஆம் பாவத்திற்கு பாவகர்த்தரி அமைப்பு வரும் வகையில் 6, 8 பாவர்கள் இருக்கக்கூடாது. அதே போல சூரியனுக்கு 4இல் பாவர்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லியிருந்தால், அதே போல சந்திரனுடன் பாவர்கள் இணையக்கூடாது. சந்திரனுக்கு 7ஆம் பாவத்திற்கு பாவகர்த்தரி வரும் வகையில் 6, 8 பாவர்கள் இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு 4இலும் பாவர்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் அம்மாவிற்கு தொல்லைகள் வரும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதாக அந்த முதல் வரியில் அம்மாவிற்கு எப்படி சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும் என்பதை பராசரர் சொல்லியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த 2வது வரி என்பதும் மிகவும் இன்றியமையாதது. பலா அபல விவேகேன, அப்படி இருக்கின்ற அந்த பாவர்களின் அமைப்பு என்பது அது பலமாக இருக்கிறதா அல்லது பலம் குறைந்து இருக்கிறதா என்பதை வைத்து, அந்த கிரகங்கள் கொண்டுள்ள பலம் அல்லது பலமில்லாத நிலைகளை வைத்து கஷ்டம் வா கஷ்டமாக இருக்குமா, அதாவது பண கஷ்டமாகவோ அல்லது வேறு வகையில் ஏதேனும் பிரச்சனையாகவோ அல்லது உடல்நிலை தொடர்பான பிரச்சனைகளாக இருக்குமா, அல்லது மிருத்யும் ஆதிசே இறப்பு போன்ற அல்லது இறப்பு அல்லது மிகப்பெரிய நோய் போன்றவை எல்லாம் ஏற்படுமா என்பதை அந்த கிரகங்கள் தருகின்ற கிரகங்கள் கொண்டுள்ள பலம் கொண்ட நிலை அல்லது பலம் இல்லாத நிலை என்பதை வைத்து சிந்தியுங்கள். எனவே இப்பொழுது சந்திரனோ சூரியனோ மிகவும் வலிமையாக இருக்கிறது என்றால் கஷ்டம் போன்றவை வரும். சந்திரன் பலம் குறைந்திருக்கிறது, அந்த பாவர்கள் பலம் கூடியிருக்கிறார்கள் என்றால் இறப்பு கூட வரலாம். எனவே சந்திரன் மற்றும் சூரியனின் பலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அந்த பாவகர்த்தரி அல்லது பாவருடன் இருக்கின்ற அல்லது 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற பாவர்களின் பலத்தையும் அடிப்படையாக கொண்டு கஷ்டம் இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா அல்லது இறப்பு கூட வருமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். எனவே பராசரர் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் பல இடங்களில் கிரகம் தருகின்ற தன்மை பலன் என்பது அந்த கிரகம் கொண்டுள்ள பலத்தை அடிப்படையாக வைத்து இருக்கும் என்று பலமுறை சொல்கிறார். இந்த இடத்திலும் அதே கருத்து தான் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சூரியன் சந்திரனை அடிப்படையாக வைத்து அம்மா அப்பாவின் பலனை பொதுவாக எப்படி தேடுவது, அது கஷ்டமா அல்லது இறப்பா என்பதை கிரகங்களின் பல அல்லது பலம் இல்லாத தன்மையை வைத்து உறுதி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி பராசரர் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். இத்துடன் நான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன். இது சற்றே ஒரு நீண்ட பதிவாக ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி 2 பதிவுகள் மற்றும் இந்த அத்தியாயத்தில் சற்றே நீளமாக உள்ளன. ஏற்கனவே நான் இந்த அத்தியாயத்தை பிரிக்கும் பொழுது இந்த 5வது பதிவு என்பது அம்மாவை பற்றிய பிரச்சனைகள் என்பதை பற்றி சொல்வது என்பதால் அதை ஒரு பதிவாகவும், இந்த இறுதி பதிவான 6ஆம் பதிவு என்பது அப்பாவை பற்றிய
கருத்துக்களை சொல்கிறது என்பதால் அதை இன்னொரு பதிவாகவும் தரலாம் என்பதாக செய்ததால் இதில் நிறைய ஸ்லோகங்கள் வரும்படி ஆகி அது ஒரு நீண்ட பதிவாக ஆகியிருக்கிறது. இத்துடன் இந்த அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதில் பராசரர் அரிஷ்டம் என்பதை பற்றிய ஒரு முழுமையான கருத்துக்களை நமக்கு தந்திருந்தார். இதில் பொதுவாக சூரியன், சந்திரன், லக்னம் என்பதை வைத்து இந்த அத்தியாயம் என்பது பெருமளவு நகர்ந்தது. அதே போல பாவகர்த்தரி அமைப்பு, பாவர் சேர்த்தல், பாவர் பார்த்தல் போன்ற தன்மைகளும், ஒரு சில குறிப்பிட்ட பாவகங்கள், அதே போல இந்த 4/10 அச்சு போன்ற ஒரு சில இந்த அச்சு போன்ற தன்மைகள் இதுவும் இந்த அத்தியாயத்தில் பராசரர் தொடர்ந்து இது பற்றி பேசியிருந்தார். எனவே இவற்றையெல்லாம் நாம் சற்றே கூர்ந்து கவனித்தால் இந்த அத்தியாயம் சொல்ல வருகின்ற கருத்து என்பது நமக்கு தெளிவாக புரிப்படும். கூடுதலாக நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில ஸ்லோகங்கள் எனக்கு அதனுடைய உட்பொருள் என்பது முழுமையாக இன்னும் புரியவில்லை. தொடர்ந்து இது பற்றி தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இது பற்றி ஏதேனும் கருத்துக்கள் அல்லது விளக்கங்கள் கிடைத்தால், உங்களுக்கு தோன்றினால் அதையும் நீங்கள் ஸ்டார் அகாடமி குழுவிலோ அல்லது யூடியூப்லோ பகிர்ந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஸ்லோகங்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள அதுவும் உதவும். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.